வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி ரக்ஷா பந்தன் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு இருக்க எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஹாப்பி ரக்ஷா பந்தன் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. என் சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் உங்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தனுங்க. இந்த ரக்ஷா பந்தனை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நாங்கள் நான் காமிக்க போகிறேன். வாங்க, அது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு தம்ப்நெயில்ல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இந்த பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த பாதாம் தாங்க. இந்த பாதாமை 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் மில்க் இது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பேபி சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பேபி சாஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்ட்ரிங்ஸ் போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 நிறையவே எடுத்து போட்டிருக்கேங்க. ஒரு 5-6 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து அந்த வார்ம் மில்கில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வார்ம் மில்கில் போட்டோன்னே பாருங்களேன், அது அப்படியே எல்லோயிஷாக மாறுது பாருங்களேன். அந்த வார்ம் மில்கில் போட்டோன்னே அது அப்படியே கலர் மாறுது. அந்த குங்குமப்பூ போட்டோன்னே, அந்த பேபி சாஃப்ரானை போட்டோன்னே. இதனால் ஒரு சின்ன பிளேட்டில் மூடி வச்சுக்கிறேங்க. இந்த பாதாம் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாதாமை சுடுதண்ணியில் ஊற வைக்கணுங்க. நான் எல்லா பாதாமையும் போடாமல் ஒரு 4-5 பாதாமை மட்டும் மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போது இந்த பாதாமை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாதாமில் இன்னும் அந்த வெட்டாக இருக்குங்க. பட் அந்த பாதாம் தோலை வந்து நான் என் டெரஸ் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க. நம்ம கார்டனிங் போட்டாலும் அந்த பாதாம் தூள் நல்லா வளருங்க நம்ம கார்டன்ஸ்க்கு போட்டால். ஸோ அதனால் எதையும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து நம்ம டெரஸ் கார்டனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். என் டெரஸ் கார்டன் பார்க்கலன்னா என் டெரஸ் கார்டனோட லிங்க்கும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேங்க. அது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் டெரஸ் கார்டன் பார்ட் 1 பார்ட் 2லாம் இருக்குது. இப்போது அந்த தோல் நீக்கின அந்த பாதாமை ஒரு பேப்பர் டவல் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேங்க. கீழே ஒரு பிளேட் வச்சு என்னோடய அந்த பாதாமில் இன்னும் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்க, அந்த வெட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் ஒரு பிளேட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு மேலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலை போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த பேப்பர் டவல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் மேலே கீழே ரெண்டு சைடுமே வந்து நான் பாதாமை போட்டிருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இதை நீங்கள் ஒரு தொட்டி எடுக்கலாம். இல்லைன்னா அதை ஒரு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த வெட்னஸ் எல்லாம் அந்த பேப்பர் டவல் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி தொட்டு டச் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த பேப்பர் மேலே டவல் போடும்போதே அங்கங்கே அந்த தண்ணி இருக்கிறது எல்லாமே அது வெளியில் வருது பாருங்களேன். வீடியோவில் கிளியராக தெரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாதாமை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பேப்பர் டவல் இருக்கிறத எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த பாதாம் தெரியுங்க, அந்த பாதாம் டேஸ்ட் அப்போ தான் தெரியும். சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் அது சர்க்கரை பாகில் கரையும் போது கரெக்டாகிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயில் அந்த 1 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ 1 கப் தண்ணி எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அந்த 1 கப் தண்ணிக்கு 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையில் 2 கிராம்பு விழுந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா, சர்க்கரை டப்பாவில் நீங்கள் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு 2 கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகில் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அந்த 1 ஸ்ட்ரிங் பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பதம் வந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாமை இப்போ இந்த சர்க்கரை பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன், மிக்ஸி ஜாரில் இருக்கிறத. இப்போ அந்த பிளேட்டில் மாற்றினதை எடுத்து அந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இந்த சர்க்கரை பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், இந்த கரண்டிலேயே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேங்க. கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணுங்க.
அந்த அளவுக்கு கரண்டியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா அது கரண்டிலேயே போட்டு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே ஈக்குவலாக ஸ்மாஷ் ஆகிடுங்க. அங்கங்கே எதுவும் நிற்காது. நான் பாருங்கள் சுற்றி அந்த மாதிரி எல்லாமே நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது எப்படி கட்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்களேன். இப்போ சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு, ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இப்போ நான் அந்த பாலை மூடி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த வார்ம் மில்கில் குங்குமப்பூ பூவை போட்டு இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த 1/4 கப் மில்கை இந்த பாதாம் பர்ஃபியில் ஊற்ற போகிறேன். அந்த சர்க்கரை பாக்கோட இந்த பாதாமோட இந்த பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அந்த குங்குமப்பூ வாசனை செம்மையாக இருந்துச்சு. இது மிக்ஸ் பண்ண இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஒரேடியாக போடாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த பால் இதெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இருக்கிற அந்த 2வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ போட்டு கடாயில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு சின்ன தட்டில் போட்டு அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சின்னதாக அந்த கரண்டியில் போட்டிருக்கிறத எடுத்து உருண்டை பண்ணி பார்க்குறேன், வரல. அப்போன்னும் அது பதம் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதுக்குள்ளே அந்த ட்ரேயில் நெய் தடவி நம்ம மாற்றணும் இல்லைங்களா, அதுக்காக நெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப தட்டில் ஊற்றி அந்த பதம் வந்துச்சான்னு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், போட்டு உருட்டி பார்த்தோன்னா பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் பால் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பர்ஃபி ரெடிங்க. இந்த மாதிரி தட்டில் போட்டு பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சு அந்த கரண்டியில் இருக்கிறத எடுத்து போட்டிங்கன்னா கையில் போட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வரணும். நம்ம பதம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இந்த ட்ரேயில் எடுத்து மாற்றுறேங்க. நெய் தடவின பிளேட்டில் எடுத்து அந்த மிக்சர் எடுத்து மாற்றுறேன். அந்த பாதாம் பர்ஃபி மிக்சர் எடுத்து மாற்றுறேன். மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை மாற்றிட்டு நெய் ஊற்றி வச்சுருந்த அந்த டப்பாவில் நெய் ஸ்பூன் இருக்குங்களா, அதை போட்டு அப்படியே நான் அதை ஈக்குவல் பண்ணுறேங்க. நெய் டப்பாவில் இருக்கிற அந்த நெய் ஸ்பூனில் எடுத்து அது அப்படியே மேலே நெய் தடவின மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதை அப்படியே ஈக்குவல் பண்ணுறேன். நான் பாருங்களேன், உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக, இல்லை தின்னா வேணும்னா தின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டாக மீடியமாக இருக்கணுங்காக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ, மொத்தமாக வேணும்னா மொத்தமாக, தின்னா வேணும்னா தின்னா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அதை நான் பண்ணிவிட்டு மேலே நான் நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாதாமை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நான் நறுக்கி வச்சுருந்த பாதாமை எல்லாம் அப்படியே எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் ஸ்பூனை வச்சு அமுத்தி விடணுங்க. அப்போ தான் அந்த மேலே நறுக்கி வச்சுருந்த பாதாமெல்லாம் அந்த இதோட நல்லா செட் ஆகுங்க, உள்ளே போகும். இப்போ பாருங்களேன், ஸ்பூனில் வச்சு நான் நல்லா உள்ளே அமுத்தி விட்றேன். அப்போ தான் உள்ளே நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த பாதாம் ஃப்ளேவரோட அந்த ரியல் பாதாமோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆறணுங்க. அப்போ தான் நம்ம ஷேப் போட்டால் பீஸாக வரக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஷேப் போடுறேன். இப்போது உங்களுக்கு மொத்தமாக வேணுன்னா மொத்தமாக, தின்னா வேணுன்னா தின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக மொத்தமாக வரும் இல்லைங்க, மீடியம் சைஸ்க்கு நான் ஷேப் போட்டுட்ருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஷேப் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போது நான் லென்த்தியாக போட்டுட்டு இப்போ இந்த சைடு க்ராஸாக போடுறேன். வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஷேப் போட்டுக்கிறேன். இப்போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்கு. செம்மையாக வந்திருக்கு இல்லைங்களா, பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வாசனையும் அந்த குங்குமப்பூ வாசனையும் அந்த பாதாம் ஃப்ளேவரும் அந்த இது பண்ண பயங்கர வாசனையாக இருந்துச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் வைக்கவே அந்த வாசனை அப்படியே வீடே கமகமந்துச்சு. இப்போது இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் அங்கங்கே பாதாம் வச்சு. ஸோ இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். பிச்சு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க.
ஸோ பாதாம் பசங்க சாப்பிட்லினா இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பசங்க சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு புரியாது அந்த பாதாம் சாப்பிட்டா என்ன வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம குட்டீஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.